ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கங்குவா ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளோட அமரன் திரைப்படத்தோட வசூல் வந்து குறையும் அப்படின்ட்டு வந்து எஸ்கே ஃபேன்ஸில் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து கங்குவா ரிலீஸ்க்கு அப்புறமும் வந்து நம்மளோட அமரன் திரைப்படம் செம்ம வெற்றிகரமாக தேட்டரில் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது தீபாவளிக்கு வெளிவந்த திரைப்படம் தான் நம்மளோட அமரன். ஸோ இந்த திரைப்படம் வந்து செம்மையாக வந்து இருந்துச்சு அப்படின்றது வந்து எல்லா பிரபலங்களும் சரி, ரசிகர்களும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய எஸ்கே ஒரு கரியர் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய எஸ்கே ஒரு கரியர்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து வந்து சாய் புலியும் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் தயாரிச்சிருந்தார். இந்த திரைப்படம் வந்து நம்மளோட இந்திய ராணுவத்தில் வேலை செஞ்சவர் தான் நம்மளோட மேஜர் முகுந்த் வரதராஜன். ஸோ அவரோட வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுக்கப்பட்டுச்சு. முதல் நாள்லேருந்தே வந்து இந்த திரைப்படத்துக்கு செம்ம பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படம் வந்து 15 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 15 நாட்கள் முடிவில் வந்து இந்த திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 15 நாட்கள் முடிவில் கிட்டத்தட்ட வந்து 275 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது செம்ம பெரிய விஷயம். இது வந்து உலக அளவில் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 130 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட கரியர் பெஸ்ட். அண்ட் கங்குவா படம் ரிலீஸ் ஆன நிலையிலும் வந்து இந்த திரைப்படம் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வந்து கங்குவா திரைப்படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியதுனால வந்து மேக்ஸிமம் வந்து அமரன் திரைப்படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸே வந்துட்டு இருக்கு. ஸோ விரைவில் வந்து 300 கோடி அடித்தாலும் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்லாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து 300 கோடி அடிக்கும் அப்படின்றத வந்து எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காங்க.